அண்ணன் சீர் முதல் வெற்றி திட்டங்கள் வரை தாவேக அரசின் முதல் பட்ஜெட்டின் புதிய அறிவிப்புகள் என்னென்ன? நடப்பு 2026-27 நிதியாண்டுக்கான பொது பட்ஜெட்டை தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் புதன்கிழமை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். இதுல புதிய அறிவிப்புகளும் இடம்பெற்றிருக்கின்றன. ஏழைகளுக்காக வெற்றி வீடு திட்டம், பெண்களின் திருமணத்தன்று 8 கிராம் தங்க நாணயம், ஒரு பட்டுப்புடவை வழங்கும் திட்டம், 10,000 பெண்களுக்கு இலவச கறவை மாடுகள், 30,000 பெண்களுக்கு ஆடுகள் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட அறிவிப்புகள் கவனம் பெற்றிருக்கு. குறிப்பாக வெற்றி என்ற முன்னோட்டு கொண்ட திட்டங்கள் சிலவும் இதுல இடம்பெற்றிருக்கு. 2026-27 மொத்த பட்ஜெட் மதிப்பீடு ரூபாய் 3,50,027 கோடி. மாநிலத்துக்கு ரூபாய் 10 லட்சம் கோடி கடன் இருப்பதாக பட்ஜெட் உரையில மரிய வில்சன் தெரிவித்தார். இனி தாவேக அரசின் முதல் பட்ஜெட்டில் கவனம் ஈர்க்கும் சிறப்பு அம்சங்களை பார்க்கலாம். கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழே வெற்றி 150 திட்டம் செயல்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் கீழே 125 நாட்கள் வேலை முடித்த குடும்பங்களுக்கு கூடுதலா 25 நாட்கள் வேலை வழங்க உறுதி செய்யப்படும். மொத்தம் 150 நாட்கள் வேலை வாய்ப்பு உறுதி செய்ய ஆண்டுதோறும் ரூபாய் 100 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்துல வீடற்ற ஏழை எளிய மக்களுக்கு சொந்தமாக வீடு வழங்குற நோக்குல 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில வெற்றி வீடு திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. புதிய மாநில வீட்டு வசதி திட்டமான வெற்றி வீடு திட்டத்தின் மூலம் வீடு கட்டுவதற்கான மானியம் முந்தைய ஆட்சியில வழங்கப்பட்ட தொகையை விட உயர்த்தப்பட்டு ஒரு வீட்டுக்கு ரூபாய் 5 லட்சம் வழங்கப்பட இருக்கு. முதல் ஆண்டிலேயே 70,000 வீடுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தை ரூபாய் 3,500 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் அரசு தெரிவிச்சிருக்கு. அதே போல ஊரக பகுதிகளில் 30,000 பெண்களுக்கு வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டத்தின் கீழே 100% மானியத்தில் 5 வெள்ளாடுகள் இல்லாட்டி செம்மறி ஆடுகள் வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனை பெற கணவரை இழந்த பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், திருநர்கள், மாற்றுத்திறனாளிகள் தகுதியுடையவர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. 30,000 பேர் பயன்பெறும் இந்த திட்டம் ரூபாய் 110 கோடி செலவுல நிறைவேற்றப்படும். அதே போல ஒவ்வொரு ஆண்டும் தகுதி வாய்ந்த 10,000 பெண்களுக்கு கறவை மாடுகள் விலையில்லாமல் வழங்கப்படும். இதற்காக ரூபாய் 57 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் இதன் மூலம் ஊரக பகுதிகளில் வாழ்ற பெண்களின் வாழ்வாதாரம் உறுதி செய்யப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நிலையான வளர்ச்சியை உறுதி செய்ய வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் செயல்படுத்த தமிழக பட்ஜெட்ல ரூபாய் 75 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. கல்லூரி மாணவர்களுக்கு ரூபாய் 2,000 கோடியில வெற்றி மடிக்கணினி திட்டம் செயல்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது தவிர இந்த பட்ஜெட்ல மகளிரை கவரும் வகையில அண்ணன் சீர்வரிசை திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது பெண்களின் திருமணத்தின் போது 8 கிராம் தங்க நாணயம், ஒரு பட்டுப்புடவை வழங்கப்படும். இதற்காக ரூபாய் 812 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழே அரசு மருத்துவமனைகள்ல பிறக்கிற அனைத்து குழந்தைகளுக்குமே தாய்மாமனின் அன்பளிப்பாக 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். இதற்காக ரூபாய் 560 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுதுன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. மாநிலம் முழுவதும் தாய் கேர் என்ற பெயர்ல கருவுற்ற பெண்களுக்கான சேவை மற்றும் உதவி மையங்கள் அமைக்கப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மையங்கள்ல கருவுற்ற பெண்கள் அவங்களோட மகப்பேறு நாள் நெருங்குற வேளையில தங்கி இருந்து பயன்பெறலாம். இந்த மையங்கள்ல கருவுற்ற பெண்களுக்கு கட்டணம் இல்லாம உணவு, மருத்துவ உதவிகள், தொடர் மருத்துவ கண்காணிப்பு உள்ளிட்ட சேவைகள் வழங்கப்படும். இந்த திட்டத்துக்காக 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. தாவேக தேர்தல் வாக்குறுதியில அறிவித்தது போல தமிழக பட்ஜெட்ல 60 வயது வரையிலான அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் ரூபாய் 2,500 உரிமை தொகை வழங்கப்படும் அறிவிப்பு வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது. ஆனா உரிமை தொகை உயர்த்துவது பத்தி எந்த அறிவிப்பும் வெளியாகல. மாறாக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்காக ரூபாய் 9,818 கோடி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக மட்டுமே பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டிருக்கு.
அறிவிக்கப்பட்டிருக்கு. இது தவிர ரூபாய் 139 கோடி ஒதுக்கீட்டுல 10,000 அரசு பள்ளிகள்ல சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம் செயல்படுத்தப்படும். அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டம் ரூபாய் 131 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். சென்னையில் விமான நிலையம், கிளாம்பாக்கம், கோயம்பேடு, பட்டாபிராம், பூந்தமல்லி, சுங்குவார் சத்திரம்னு 3 புதிய மெட்ரோ வழித்தடங்களுக்கு மாநில அரசு பரிந்துரை செய்யும்னு அறிவிக்கப்பட்டது. மாநகர இளைஞர் மற்றும் குடும்ப வீட்டு வசதி திட்டம் கீழே மை ஹோம் திட்டம் சென்னை பெருநகரத்தில் அறிமுகம் செய்யப்படும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. திருநர் நலன் கருதி 5 மாவட்டங்கள்ல அரண் தங்குமிடங்கள் அமைக்கப்படும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாம ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்களாக மாற்றும் நோக்கத்தோட பெண்களுக்கு முன்னுரிமை வழங்க மண்ணின் மகள் திட்டம் செயல்படுத்தப்படும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அயோத்திதாச பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டத்தின் கீழே ஆதி திராவிடர் குடியிருப்புகள்ல அடிப்படை சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியுடன் வாழ்க்கை தரம் உயர்வை உறுதி செய்ய ரூபாய் 300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. பழங்குடியினர் குடியிருப்புகள்ல வீடுகள், சாலைகள், குடிநீர், தெருவிளக்குகள், வாழ்வாதார திட்டங்கள், சுகாதார கட்டமைப்புகள், கல்வி நலன் சார்ந்த உதவித்தொகை திட்டங்கள், பள்ளி மற்றும் விடுதி மேம்பாடு உள்ளிட்ட அடிப்படை வசதி மேம்படுத்தப்பட ரூபாய் 250 கோடி நிதியில ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு. செயற்கை நுண்ணறிவு மற்றும் மேம்பாட்டுக்காக இந்தியாவில் முதல் செயற்கை நுண்ணறிவு மற்றும் புத்தாக்க நகரமாக அறிவகம் உருவாக்கப்படும். அதுல செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம், சர்வதேச திறன் மேம்பாட்டு மையம் உள்ளிட்டவை இடம்பெறும். அதற்கான சாத்தியக்கூறு ஆய்வு ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு. தஞ்சாவூர், திருவண்ணாமலை, சேலம், கடலூர் மற்றும் விருதுநகர் மாவட்டங்கள்ல அறிவுசார் குறைபாடு உடையோருக்கான அரசு நிறுவனங்கள் நம்பிக்கை இல்லைன்ற பெயர்ல அமைக்கப்படும். இந்த நிறுவனங்கள்ல 3 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு கல்வி, ஆரம்ப கால பயிற்சி சேவைகள், மறுவாழ்வு மற்றும் தொழில் பயிற்சி வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில இந்த பட்ஜெட்டை திராவிட மாடல் அரசின் ரீமேக் வெர்ஷன், சொன்னதை செய்யாத புஸ்வான பட்ஜெட், பிளாஸ்ட் அல்ல வெறும் வேஸ்ட்னு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சிச்சிருக்கிறாரு. தாவேக அரசு தாக்கல் செய்துள்ள முதல் பட்ஜெட் மக்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யல. பழைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி பெயர் மாற்றம் மட்டுமே செய்யப்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு 0 மார்க் தான் வழங்க முடியும்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு.